ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் குக்கிங். ரொம்ப நாள் கழித்து நான் ஸ்பீச் கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாருக்குமே சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறது தான் மனுஷரோட இது. அந்த மாதிரி தான் 2022 எனக்கு என் பொண்ணு பிறந்தது. குழந்த உடம்பு சரியில்லாத பிறந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குழந்தைய வச்சுன்னு ஹாஸ்பிட்டலில். ஏன்டா இந்த லைஃப்ன்ற அளவுக்கு நான் யோசித்தேன். ஆனால் 2.5 months என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி துக்கமும் கொடுப்பாரு, சந்தோஷமும் கொடுப்பாரு. இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நான் யோசித்து ரொம்ப அழுதுருக்கேன். அதே மாதிரி 2025 எனக்கு திருப்பி சாமி என் குழந்தைய கொடுத்தாரு, பையனாக கொடுத்தாரு. நான் எப்பவுமே சாமிக்கிட்ட வேண்டுவேன், என் குழந்தைய வேண்டுவேன். நீ போ, சாமிக்கிட்ட கேளு, அப்பா அம்மா கிட்ட போகணும், அண்ணா பார்க்கணும், எல்லார்கிட்டையும் நான் வாழணும், திருப்பி நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை அனுப்புங்க அப்படின்னு நீ போய் கேளுன்னு என் குழந்தைய நான் வேண்டுவேன். ஆனால் என் குழந்த பையனாக வந்து திருப்பி எனக்கு 2025 சாமி எனக்கு கொடுத்தாங்க. அப்போ கூட என் பொண்ணை வச்சு நான் என் பொண்ணுடைய பர்த்டேவும் கும்பிடுவேன், துணி வச்சு படைப்பேன். என் பொண்ணோட அந்த வார்த்தை கூட சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல இது வரைக்கும். என் பொண்ணோட என்னை விட்டு பிரிஞ்ச நாளையும் நான் துணி வச்சு என் குழந்தை சாமி எப்பவுமே நமக்கு ஒரு கஷ்டமான தருணம் கொடுக்குறாங்கன்னா அதை விட டபுள் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக தாங்க. இப்போ என் குழந்தை என்னை விட்டு போகிறதுனால என் குழந்தை திருப்பி பையனாக சாமி எனக்கு கொடுத்து எனக்கு டபுள் சந்தோஷம் கிடச்சிச்சுங்க. எப்பவுமே நீங்கள் மனசை தளர விடக்கூடாது. இந்த மாதிரி டைமில் சாமி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் நடத்தி வைப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சாமிக்கிட்ட வேண்டது என்னென்னா, எனக்கு நிலமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க.